பென்டன் சீரிஸ்ல வர ஆனடைட்ஸ் ரிலேட்டடா எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் பென்டன் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேட்டுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஆன்சர் பண்றேன். இந்த ஆனடைட் கான்செப்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காவே இருக்கு. சில விஷயங்கள் சோலையும் சொல்லப்படல. நான் படிச்ச சில ஃபேன்ஸ் தியரியை வச்சு இந்த ஆனடைட்ஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் குயின் ஒரு ஹாஃப் ஆனடைட்டான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. குயின் ஒரு ஃபுல் ஹியூமன் தான். அவங்களுக்கு உள்ள ஆனடைட்ஸ் பவர் கொண்ட த ஸ்பார்க்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்களால ஃபுல் ஆனடைட்டா மாற முடியும். பட் அதுக்காக அவங்க அவங்களோட ஹியூமன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் அவங்க நினைச்ச உடனே ஃபுல் ஆனடைட்டா மாற முடியாது. வருஷ கணக்குல அவங்க அதுக்காக ரெடி ஆகணும். இதுக்காக தான் குயின் வேர்டனா கூட போகாம இருந்திருப்பாங்க. ஆனடைட்ஸோட ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது. ஆனடைட்ஸால ஆனடைட்ஸா இருந்துகிட்டே ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட டிஎன்ஏயும் கிடையாது, ரீப்ரொடக்ஷன் பார்ட்டும் கிடையாது. ரீப்ரொடக்ஷனுக்காக அவங்க ஒரு பிசிக்கல் பாடியை எடுத்து தான் மேட் பண்ணணும். அதனாலதான் வேர்டோனா ஹியூமனா மாறி மேக்ஸ் கூட வாழ்ந்திருப்பாங்க. ஒரு ஆனடைட்டுக்கு கிடைக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஸ்பார்க் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம சோலையே பார்த்திருப்போம். மேக்ஸோட ஃபேமிலியில 2 ஜெனரேஷன் தாண்டத்துக்கு அப்புறமாவும் குயினுக்கு மட்டும்தான் அந்த ஃபேமிலியில ஆனடைட்ஸ் பவர் இருந்திருக்கும்.